ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, சூப்பரான ஒரு சமையல் தான் பண்ண போகிறேன். அதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்னா இருக்கு இல்லைங்களா, ஒயிட் சன்னா. அந்த சன்னா வச்சு இன்றைக்கி ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன். காலேஜுக்கு கொடுத்து விட்றதுக்கு தான். சூப்பராக இருக்குங்க. சுண்டல் சாப்பிடாதவங்க கூட இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. சுண்டல் வந்து சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு நான் கருப்பு சன்னாவும் வச்சு செஞ்சுருக்கேன். இதுவும் செய்வேன். எனக்கு எது இருக்குதோ அது வீட்டில் எது இருக்கோ அதை போட்டு செய்வேன். ஊற வச்சுருக்கேன். கிச்சனுக்கு போகிறேன். இன்றைக்கி முதல் வேலையாக சன்னா சாப்பாடு தான் செய்ய போகிறேன். சாதம் வடித்து தான் செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது வீடியோ உபயோகமாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்கலாம் டப்பாக்கு, ஸ்கூலுக்கெல்லாம். நமக்கும் எங்கன்னா ட்ராவல் பண்ண கொண்டு போகும்போதும் கொண்டு போகலாம். சரிங்களா? வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல்ல என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒயிட் சன்னா. அதை வந்து நான் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாதமும் வடித்து வச்சுட்டேன். சரிங்களா? சன்னாவும் வேக வச்சுட்டேன், சாதமும் வடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டிருக்கேங்க. கொஞ்சம் கடுகும் போட்டுக்கலாம். சோம்பு போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்காக வேண்டி சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நமக்கு என்னென்ன வேணுமோ அது போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு 2 ஆனியன் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஆனியனும் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வணங்கினோடனே 2 தக்காளி போட்டிருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. அப்புறம் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேங்க. நல்லா பிரியாணி மணமாக இருக்கும். அதுக்காக அது போட்டிருக்கேன். கறி மசால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசால் கொஞ்சம் தூள் போடுங்க, இல்லைனா மட்டன் மசாலா போடுங்க. செமையாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இதெல்லாம் இப்போ நல்லா போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வணக்கிக்குங்க. நல்லா இந்த எண்ணெயிலே வணங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்ச சாதத்தை உதிராக இருக்கணுங்க. சாதத்தை இதில் கிளறிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி போடுறோமோ அந்த அளவுக்கு தான் சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக கொடுக்கும். ஏன்னா கம்மி பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு கம்மியாயிடும். ரைஸ் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச வேக வச்ச சன்னாவும் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை மல்லித்தழை போட்டுக்கிட்டு இப்போ நம்ம சாதத்தை கலந்துக்கலாங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் இப்படியே சாப்பிட்லாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சுண்டல் நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி தாளித்து கூட சாப்பிட்லாம். சாப்பாடு போடாமல் கடைசியாக அதோடு நிறுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரைஸ் அதில் போட்டிருக்கேன். நல்லா கிளறியாச்சுங்க. மணமான சன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. வெரைட்டி ரைஸ் சேல்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் கூட இந்த சாப்பாடு கூட ஒரு செஞ்சு விற்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.